தேங்க்யூ. அது நான் அந்த பக்கம் போகவே இல்லை. பாருங்க, இந்த மாதிரி ஒரு இது இருக்கும், பிள்ளைங்க வச்சு விளையாடலாம். இது முடக்கத்தான், இதான் முடக்கத்தான். அப்போ இது வந்து சாமூலம்னு சொல்லுவாங்க தமிழ்ல, அதாவது முழுமையா சேர்த்து இடிக்கலாம். அப்போ பாருங்க, இத வந்து அப்படியே ஒரு ரசமா செய்யலாம். சரி, வேற என்ன பண்ணலாம்? ஓகே, இப்போ பாருங்க, அவங்க இன்னொரு இன்புட் கொடுக்குறாங்க. இத அப்படியே நீங்க வந்து தோசை சுடும் போது பயன்படுத்தலாம். தோசைக்கு நம்மளோட இதுல வந்து அவ்வளவு வகை வகையா பண்ணலாம். முருங்கைக்கீரையே முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு உண்மையை சொல்லிடுறேன், நம்மளுடைய பாரம்பரியத்துல ஒரு தமிழவங்க வீடு இருக்கு அப்படின்னா ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஒரு இடத்துக்கு போறீங்க, இங்க நிச்சயமா உங்க தமிழவங்க தான் இருக்கும் அப்படின்னு. சரி, நாயகர வீடு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு 2 மரங்களை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நாயகரங்களை என்ன வச்சு கண்டுபிடிச்சிடலாம்? சிராய் பாப்பீங்க. சரி, சிராய் கூட அவங்ககிட்ட இருக்காது. பெரும்பாலும் நெல்லிக்காவா? நெல்லி கொஞ்சம் மருதாணி பார்க்கலாம். வேற குஞ்சி. வேற வேற முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப வருது அவங்களுடைய பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நாயக்காரங்க இருப்பாங்க அப்படின்றத ஆடாத்தோட ரொம்ப பெரிய விஷயம். அவங்க காமனா பாத்தீங்கன்னா காமனா வந்து அவங்க மரத்துக்கிட்ட அதெல்லாம் வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்திருக்கீங்க? பத்தாய். ஓகே, பத்தாய் மரம், பெரிய மரம். பத்தாய் பெரிய மரம். என்ன மாதுளம் பழம் ரொம்ப டவுன் பாண்டான்னு இருக்கும். ஓகே, ஒன்று டவுன் பாண்டா. அததான் இப்ப நான் எதிர்பார்த்தேன். நொச்சி பார்த்துருவீங்க நீங்க. நான் ஏன் வேண்டிய நொச்சி வச்சிருக்கேன், நான் அதை அஞ்சல் அவங்க பயன்படுத்துறது வேற. நொச்சி பார்த்துருவீங்க. நொச்சியில வந்து அவங்க ஏன் அந்த நொச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நொச்சி பயன்படுத்துறது அவங்களுக்கு வந்து நொச்சி, அங்க ஒரு மரம் நொச்சி மரம் இருந்துச்சுன்னா கட்டாயம் அது நாயக்கரவங்க இருக்கும். அந்த மாதிரி ஒரு எதிர்பார்க்கும். அதே மாதிரி தமிழவங்களுக்கு என்ன அடையாளம்? தமிழவங்க இருக்காங்க அப்படின்றத நீங்க அந்த இடத்துல போனீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். துளசி, முருங்கை மரம், துளசி. நீங்க பாத்தீங்கன்னா அங்க போனீங்கன்னா முருங்கை மரம் இருக்கு, துளசி இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய அடையாளம். அடுத்தது மாங்காய் மரம். பெருசா வச்சீங்கன்னா மாங்காய் மரம் வச்சிருவாங்க. மாங்காய் மரமும் இது ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும். ஆனா ரொம்ப முக்கியமா வந்து முருங்கை மரம், வேப்பிலை அவங்க சொல்றாங்க பாருங்க. முக்கியமா வச்சிருக்கிறது ஒரு வீட்டுல ரொம்ப செக்யூர் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு வீடு வந்து ரொம்ப ரொம்ப செக்யூர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வேப்பிலை மரம் இருக்கணும், ஒரு முருங்கை மரம் இருக்கணும். அப்புறமா பார்ப்போம் அது எப்படின்னு. அதெல்லாம் யோசிக்கும் போது எல்லாமே கஷ்டம் மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, இது முடக்கத்தான் கஷ்டங்க வைக்கிறதுக்கு அப்படின்னு. நாங்க இது வந்து குழந்தைகள் செய்தது. நாங்க இப்ப என்ன கத்துக் கொடுக்குறோம், இது எதுவுமே முடியாதுன்னு நினைக்கிறது எல்லாத்தையும் நாங்க என்ன சொல்றோம், இதெல்லாம் முடியும் அப்படின்றதுதான் காட்டுறோம். இப்ப என்ன நினைக்கிறாங்க, முருங்கை மரம் முடியாதுன்னு. நாங்க இப்ப முருங்கை மரத்தை கூட பாசியில வச்சு வெட்டி அதையும் முயற்சி பண்ணிட்டோம். இது முடியும் அப்படின்ற அளவுக்கு அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பிறகு சொல்றோம். ஆனா இப்ப என்னன்னா ரொம்ப முக்கியம், நாம முருங்கை மரம் ஒரு அடையாளம். நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும் உங்களுக்கு. என்னன்னா இன்னைக்கு முருங்கையை பற்றி யார், உங்களுக்கு எல்லாரும் வாட்ஸ்அப் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு முருங்கையை பற்றி யார் பேசுறாருன்னா, சீனர்கள் வந்து இன்னைக்கு வந்து முருங்கையை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சாப்பிடணும் அப்படின்னு இன்னைக்கு நமக்கு அவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, முருங்கை ஏன் வீட்டுக்கே நம்ம பக்கத்துல வச்சிருந்தாங்க தெரியுங்களா? பக்கத்துல இருக்கணும், வீட்டு பக்கத்துல ஒரு முருங்கை மரம், ஒரு வேப்ப மரம், ஒரு பாத்தீங்க அப்படின்னா வாழை மரம் நம்ம கிட்ட இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாழை மரத்தை கொண்டு வந்துருவோம். ஆனா ஒரு வேப்ப மரம், அது இதெல்லாம் வந்து காய கல்பம். ஒரு முருங்கை மரத்துல எல்லா பகுதியும் பயன்படுத்த முடியும். ஒரு முருங்கை மரம் இருந்துச்சுன்னா ஒரு குடும்பத்துக்கு தேவையான அத்தனை வகையான அத்தனை, அதாவது நம்ம சொல்லக்கூடிய உடம்புக்கு வேண்டிய அந்த நியூட்ரியன்ட் சொல்லக்கூடிய அத்தனையும் உள்ள கொண்டு வந்துட முடியும். அவ்வளவு சிறந்த ஒரு மூலிகை முருங்கை. அப்ப வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காயோ இன்னைக்கு வந்து முருங்கைக்காயில இருந்து அந்த விதையை எடுத்து அரைத்து பாட்டில்ல போட்டு சீனர்கள் விற்கிறாங்க. என்ன ஆச்சரியம்னா, என்னுடைய பக்கத்து வீட்டுல உள்ள சீனவர்கள் வந்து கேக்குறாங்க, இந்த முருங்கை மரத்தை எங்களுக்கு இது பண்ண முடியும்னு. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, இதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு. அப்போ அவங்க விளக்குறாங்க, இது என்னன்னா கேன்சருக்கு
நோ சம்திங் வெரி குட் அப்படின்னு அவங்க நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து தி பெஸ்ட் மெடிசன், இது இப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். முருங்கையை பயன்படுத்துறதுக்கு நமக்கு அவங்க சொல்லி கொடுக்குற அளவுக்கு வரும். அப்போ இன்னைக்கு முருங்கையை நாம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, காம்பு இப்போ பார்த்தீங்கன்னா காம்பை எடுத்து நீங்க கொதிக்க வச்சு குடிச்சாலே டயபெட்டிஸ் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த மருந்து அது மாறிடும். உங்க உடம்புல இருக்கக்கூடிய குளுமைக்கு, உடம்புல இருக்கக்கூடிய கல்சியம் தேவையான அதான் சொல்லுவாங்க இந்த முருங்கை இலை. முடிந்த அளவுக்கு வாரத்துல எல்லாருக்கும் சில பேருக்கு வயிறு சிக்கல் இருக்கும், அதனால முருங்கை இலையை வந்து தவிர்ப்பாங்க. முருங்கை இலையை ஏன்னா நல்லா மென்று சாப்பிடணும். அதுதான் அவங்க எல்லாம் வந்து பயப்படுறது. ஆனா இன்னைக்கு முருங்கை இலையை வைத்து என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச முருங்கை இலையை பற்றிய ஒரு ரெசிபி யாருக்கும் தெரியுமா? ஒரு சின்ன ஷேரிங், முருங்கை இலையை பற்றிய ஒரு சின்ன ரெசிபி சொல்லுங்க. லாஸ்ட் வீக் வந்து அவங்க சொன்ன மாதிரி இந்த ரசம் வாட்ஸ்அப்ல பார்த்தேன். ஸோ நான் சிஸ்டரும் ட்ரை பண்ணேன். சரி, அது ரசம் எப்படி செய்யணும் அதே தான், பட் அடிஷனல் வந்து பெப்பர் இங்கே ஆட் பண்ணாங்க. சீரகம் ஆட் பண்ணாங்க. ஸோ நம்ம செய்யும்போது எக்ஸாக்ட்லி லைக் ரசம் மாதிரியே இருந்துச்சு. ஸோ காம்போடு எல்லாத்தையும் இடிச்சு போட்டு. சரி, ஓகே. சரி, அது என்னத்துக்கு பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருக்கும் பிளட் ப்ரெஷர் சும்மா ஏறிட்டே இறங்குதுல. பிளட் ப்ரெஷருக்கு ஒரு அற்புதமான மருந்து. ரொம்ப பேருக்கு காலையிலே ஷூட் பண்ணுது அப்படின்னு, ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷருக்கு ஏறிடுது, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு முருங்கை இலை ரசம் அப்படின்றத நம்ம செய்து குடிக்கும் போது அதுக்கு வேண்டி அப்புறம் ரெசிபி வேணும்னா நீங்க எல்லாம் தனித்தனியாக கேட்டுங்க. ஏன்னா இது ஒவ்வொன்றா கேட்டுட்டே வந்தீங்கன்னா நிறைய நம்ம போயிட்டே இருப்போம். முருங்கை காம்பு பெருந்து ஊற்றியும் சும்மா அப்படியே சிட்டியில் வறுத்து கருவாம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு குடித்தாலுமே ரொம்ப நல்லது. ஓகே, அப்ப அதுல பாத்தீங்கன்னா சில பேர் மிளகு சேர்த்துக்குவாங்க, சில பேர் வந்து அந்த இதை பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு இதுலயே வந்து உங்களுடைய பிளட் ப்ரெஷரை நீங்க குறைக்க முடியும். சரி, இப்போ இது முடக்கத்தான் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த வெரி குட் மூலிகை இதுல நம்ம நண்பரும் இருக்காருங்க. என்னன்னா ஒரு ஒன் ஆஃப் த என்ன சொல்லுவாங்க இதுனா ஒன் ஆஃப் த வெரி குட் ஹெர்பல் ஃபார் ஆர்த்ரைட்டிஸ் ரிலேட்டட், ரிமட்டிசம் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலம் ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ல பயன்படுத்தும் போது சாதாரணமான இதுல நம்மளுக்கு மூட்டு வலி, கால், இந்த மாதிரி பிரச்சனைகள்ல தோய்வு ஏற்படும் போது இது வந்து ஒரு சிறந்த மருந்தா மாறும் அப்படின்றத மலாய்னா ஒருத்தவங்க இருக்காங்க உள்ள எக்ஸ்பர்ட், அவங்கள தான் கூப்பிடணும். மலாயும் சீனத்திலையும் சொல்றதுக்கு அவங்க தான் முடியும். இங்கிலீஷும் 3 லாங்குவேஜ். ஓ ஓகே, அப்புறமா நீங்க இதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அவங்க வருவாங்க, சரஸ் வருவாங்க, அவங்க 3 லாங்குவேஜும் இது சொல்லுவாங்க. அது சீனத்திலையும் சொல்ல முடியும், இங்கிலீஷ்லயும் சொல்ல முடியும், அது 3 லாங்குவேஜ்ல அவங்க சொல்ல முடியும். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, ஓகே ஒரு சின்ன ஏன்னா என் கையில இருக்கிறதுனால இதெல்லாம் உங்க இப்போ சும்மா போனதோட பாக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமா பயன்படுத்துறது முடக்கத்தானா இது. இதை எடுத்து நீங்க அப்படியே ஒன்றும் முடியலைன்னா கூட இதை எடுத்து அப்படியே பிழிஞ்சு சாறு எடுத்துடலாம், நேரடியாக சாறு எடுத்து குடிக்கலாம். அதுவும் நமக்கு பிள்ளைங்களுக்கு நீங்க பழகிறதுக்கு முன்னாடி ரசமா பழகிட்டீங்கன்னா கொஞ்சம் எளிதா இருக்கும். இப்போ இது உங்க இதெல்லாம் இது யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் இப்போ நான் கொஞ்ச நேரத்தை இங்கே வெளியே போய் எடுத்துட்டு வந்தது. இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்றது ரொம்ப பேருக்கு தெரியாது. இப்போ நான் இதை இப்போதான் பிரித்தேன். இது வந்து இதுக்கு பேர் மூக்கு அரட்டை. மூக்கு அரட்டை கீரை கடையிறதுல சும்மா முன்னோம் நம்ம பாட்டிங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அப்படியே போயிட்டு அப்படியே இப்படிதான் இந்த மாதிரி. இப்போ நான் போயிட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு வரனால போய் அப்படியே பிரிச்சுட்டு வந்துருவாங்க. அப்படி கொஞ்ச நேரத்தில் காலையில பிரிச்சுட்டு வந்து உங்களுடைய அனுபவம் இருக்கு, உங்க அம்மா அந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா? யார் சொன்னாங்க, எனக்கு மறந்துட்டேன். இந்த மாதிரி போயிட்டு அப்படியே போய் பிரிச்சுட்டு வந்துருவாங்க. பிரிச்சுட்டு அப்படியே இந்த மூக்கரட்டை அப்படின்றது இது சும்மா அப்படியே படம் இல்லைங்களா, கீழே முன்னெல்லாம் அப்படியே கிடைக்கும். இப்போ இது கிடைக்காது. நான் அப்படியே கொடுக்குறேன், நீங்க அப்படியே பாருங்க. மூக்கரட்டை இப்போ நான் ஒவ்வொன்றா முதல்ல உங்க கையில கொடுக்குறேன், நீங்களே பாருங்க. இது எல்லாமே நான் இப்போ ஒரு 5 நிமிஷத்துல இங்க இருக்கிற ஒரு மூலிகைகளை எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு பேர் மூக்கரட்டை. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மூக்கு அரட்டைன்னா என்ன, மூக்குல மூக்கு அடைக்குது, சளி, அதுக்கு சர்வசாதாரணமான மருந்து. அப்ப என்ன பண்ணுவாங்க, நான் பிள்ளைங்களுக்கு நேரா கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா, அந்த கீரை கடையிறத நான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமா அவங்ககிட்ட சொல்ல சொன்னேன். பிள்ளைங்களுக்கு நீங்க நேரா சில கீரைகளை கொடுத்தீங்கன்னா அவங்களால சாப்பிட முடியாது. சில இதுல கொஞ்சம் கசப்பு தூக்கலா இருக்கும், புளிப்பு தூக்கலா இருக்கும். என்ன பண்ணுவாங்க, ஒரு 5 கீரைகளை நல்லா போட்டு அதோடைய துவர்ப்பு, அதோடைய கசப்பு இதெல்லாத்தையும் குறைச்சி அழகா வந்து ஒரு சின்ன இது மாதிரி இது பண்ணிக்கிட்டு அழகா கொடுத்துடலாம். பிள்ளைங்களுக்கு போட்டு சொத்துல கடைஞ்சு கொடுத்துடலாம், அவ்வளவுதான். அப்போ இதை நம்ம வந்து அழகா செய்ய முடியும் அப்படின்றதுக்காக. ஓகே, இப்ப அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து காணாவடை.
இது ரொம்ப பேருக்கு தெரியாது இது எப்படி பயன்படுத்துறதுன்னு. நான் பாருங்க, சமைச்சிங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும். இப்போ நம்ம என்ன அது கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு வரோம், அப்புறமா சும்மா இங்க முளைஞ்சு கிடக்குது, சும்மா சர்வசாதாரணமா முளைஞ்சு கிடக்குது, காணா வாழை அப்படின்னு சொல்லுவாங்க. இத நீங்க அப்படியே சும்மா சமைச்சு அப்படியே சாப்பிட. நான் சொல்றேன் ஒண்ணு, நீங்க சும்மா பாருங்க. நான் இது கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு வரேன் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ இதுதான் சொன்னாங்கல்ல, கரிசலாங்கண்ணி. 2 வகையான கரிசலாங்கண்ணி இருக்கு. இது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். கரிசலாங்கண்ணி இது பாத்தீங்கன்னா சும்மா சர்வசாதாரணமா கிடைக்கிற ஒரு இது நான் முதல்ல கையில கொடுக்குறேன். இந்த கரிசலாங்கண்ணி மிக சிறந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிசன். பொலிவு உங்களுடைய கல்லீரலுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக கருதப்படுகின்றதுல அது ஒன்று. இன்னும் ஒண்ணு, அதை விட 10 மடங்கு இது நேரடியாவே நாங்க டெஸ்ட் பண்ண ஒரு இது. டாக்டர் 6 மாசம் கெடு கொடுத்து இவர்னால பிழைக்கவே முடியாது, அவருடைய லிவர் செத்து போச்சு. இது லோகன் லாயிலையும் இதுலயும் கிளானிக்கலையும் கம்ப்ளீட்டா சொல்றாங்க, இட்ஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹிம். அதாவது அவர்னால வாழ முடியாது. 6 மாசம்